நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்று புவியில் சுற்றித் திரிகின்ற ஈசனும் ஆதிசக்தியும் ஒருவேளை ஒன்றிணைந்து விட்டால், அவர்களுக்கு ஒரு புத்திரன் பிறந்தால், குருதேவா, நான் இப்போதே அது பற்றி அறிய வேண்டும். தேவர்கள் எனக்கு எதிராக ஏதேனும் ஒரு சதித்திட்டம் தீட்டி செயல்படுகின்றனரா? என்ன யோசனை குருதேவா? ஏன் இந்த சஞ்சலம்? தாமதிக்கும் அனுக்ஷணமும் எனக்கு ஆபத்து என்று அறிவீர்கள் அல்லவா? ஒன்றை மறக்காதீர்கள், என் குருவாக இருக்கும் தமக்கு சீடனுக்கு நல்வழியை காண்பிக்கும் கடமையும் பொறுப்பும் இருக்கின்றது. அதை மனதில் வைத்து பதில் கூறுங்கள். தாரகாசுரா, நீ கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தமுள்ளதாகும். நானும் எனது கடமையிலிருந்து பின் வாங்குபவன் அல்ல. அக்கடமையை ஆற்றி உனது உயிரை காக்க நான் ஏதேனும் ஒரு யுக்தியை யோசிக்க வேண்டும். சக்ரியா, உத்தரவிடுங்கள் ஆச்சாரியாரே. நீ மயக்கும் அழகு கொண்ட அப்சரசாக மாற வேண்டும். இந்திரலோகம் செல். அசுர குலத்திற்கு எதிராக அங்கு வகுக்கப்படும் திட்டங்களை எல்லாம் நீ அறிய வேண்டும். தேவர்களுடைய முழு திட்டம் பற்றியும் சிவனும் ஆதிசக்தியும் இணையப் போகும் தருணம் பற்றி அறியும் வரையிலும் நீ அங்கேயே இருக்க வேண்டும். அதோடு தகவலை அறிந்தவுடன் அக்கணமே அதை நீ எமக்கு அறிவிக்க வேண்டும். செல்வாயாக. உத்தரவு ஆச்சாரியாரே. மகேஸ்வரரின் மனதை மாற்றுவதற்கு எவராலும் இயலவில்லையா? அவரின் வேதனையை போக்கும் வழியை எவரும் அறியவில்லையா? வேதனை அது வேதனை அல்ல, அது மகாதேவரின் அன்பின் அடையாளம். இறை அன்பை வேண்டுபவர்கள் மனிதர்கள். அப்படிப்பட்ட அன்பை அவர்களுக்கு ஈசன் வாரி வழங்குவார். ஈசனின் ஸ்தானத்தில் இன்று வேறொருவர் இருந்தால் தன்னிலை விடுத்து வேறு நிலைக்கு சென்றிருப்பார்கள். ஆச்சரியமாக உள்ளது. ஆனால் உண்மை இதுவல்லவா? தேவி சதி உயிரோடும் இல்லை. இருப்பினும் அவர் மீது பொறாமை கொள்கிறேன். ஏனெனில் அவர் மிகவும் பாக்கியசாலி. அவரைத் தவிர வேறு ஒருவரை மனதால் எண்ணமாட்டேன் என்று ஈசன் இன்று தன் மனதில் வைராகியம் கொண்டு சுற்றித் திரிகிறார். நான் சத்தியின் ஸ்தானத்தில் இருந்திருந்தால் அவர் தீர்மானித்த முடிவை நான் நிச்சயம் எடுத்திருக்க மாட்டேன். வாழ்வு முழுவதையும் சிவனுக்கு சேவைகளை செய்தே கழித்திருப்பேன். தேவி சதி உயிர் தியாகம் செய்தது நிச்சயம் துர்சம்பவம் அல்ல, நல்லதொன்று நடப்பதற்கான ஓர் அறிகுறி என்று அதை உணர்கிறேன். சிவனது முடிவுகள் எல்லாம் இன்று வரை அனைத்துலகத்தின் நன்மைக்காகத்தான் விளைந்திருக்கிறது. அதன் அர்த்தம்? அர்த்தத்தை நாம் பொறுத்திருந்துதான் காண வேண்டும் தேவி. நன்மைக்கான அர்த்தத்தோடு சேர்த்து இன்னொரு அச்சமும் தோன்றுகிறது. இனி அகிலத்திற்கு ஈசனது கிருபையானது கிடைக்காமலும் போக வாய்ப்பிருக்கிறது. மகேஸ்வரா, சற்று பொறுங்கள் பிரபு. வேண்டாம் பிரபு, வேண்டாம். என்னை தம்மிலிருந்து பிரித்து விடாதீர்கள் பிரபு, பிரித்து விடாதீர்கள்.
தாங்க மாட்டேன் பிரபு. நான் காத்துக் கொண்டிருப்பேன் பிரபு. இவ்விடத்திலேயே காத்திருப்பேன், என்றும் காத்திருப்பேன். இருப்பினும் பிரபு, தாம் இன்று எக்காரியத்திலும் இந்த நந்தி ஈடுபடவே முடியாது. எனவே கல்லாகி விடலாம் என்று தீர்மானித்தேன். வேதனையை அப்போது அனுபவிக்க தேவையில்லை. தாம் மனம் மாறி இவ்விடம் வரும் சமயத்தில் தம்முடைய ஸ்பரிசத்தால் நான் மீண்டும் என்னுடைய சுய உருவத்தினை பெறுவேன். பிரபு, தேவி, என் மனதில் ஓர் எண்ணம் எழுகிறது. தம்முடைய உடல் இவ்விடம் இருந்தாலும் தன் மனமானது வெகு தூரத்தில் இருப்பது போல் தெரிகிறது. என் மனவேதனைக்கான மருந்து தம் வசம் நிச்சயம் இல்லை தேவராஜனே. இந்திரனால் இயலாத காரியம் என்று ஏதேனும் உண்டோ? தாம் ஆணையிடுங்கள். நான் ஈசனை மனமாற விரும்புகிறேன். அவரை விவாகம் செய்ய விரும்புகிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் ஈசனை மனமாற விரும்புகிறேன். அவரை விவாகம் செய்ய விரும்புகிறேன். என் மனவேதனைக்கு தீர்வு என்று ஒன்று இருந்தால் அதை எதிர்பார்த்து நான் காத்திருக்கலாம். ஆனால் நான் நன்கு அறிவேன், அவரது மனதில் கங்கைக்கு எந்த இடமும் இல்லை. தெள்ளத் தெளிவாக அவரை உரைத்து விட்டார். விவாகம் என்று ஒன்று நடந்தால் அது சத்தியோடுதான் என்றார். சத்தி புனர்ஜென்மம் எடுப்பார்களாம். அது உண்மையானால் ஈசன் விரைவாக விவாகம் முடிப்பார். ஏனெனில் ஆதிசக்தி தம் தாய் மைனாவதியின் வயிற்றில் பிறக்கவிருக்கிறார்கள். அதாவது தமது தங்கையை அவர் விவாகம் செய்வார். இது தமக்கு எவ்வாறு தெரிந்தது? ஆதிசக்தியே தம் தாய்க்கு கொடுத்த வரமாகும் இது. மகாவிஷ்ணுவின் ஆலயத்தில் தம்முடைய தங்கையின், அதாவது சிவனது வருங்கால மனைவி பிறக்கவிருக்கிறாள். ஆச்சரியம் குருதேவா, பெரும் ஆச்சரியம். எனக்காக தாம் தீட்டிய இந்த திட்டத்தை எண்ணி நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். திட்டத்தை அற்புதமாக வகுத்தீர்கள். ஒரு ஒற்றை அம்பை கொண்டு எண்ணிய இலக்கை எண்ணிய மாத்திரத்தில் சாய்த்தீர்கள். தங்களது திட்டத்தின் வாயிலாக அனைத்து விவரமும் அறிந்தேன். குருதேவா, என்ன யோசனை? இது மகிழ்ச்சி கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா?
ஆதிசக்தியின் புனர்ஜென்மம் பற்றிய தகவல்கள் நமக்கு தெரிந்துவிட்டது. இனி தங்களுடைய சீடன் ஆதிசக்தியின் வதத்தை அவள் பிறப்பெடுத்த உடனேயே நிகழ்த்துவார். இச்செயலை எண்ணி நான் வேதனையுறுகிறேன் தாரகாசுரா. என் மனமானது இந்த அளவு வேதனையுற்றது இல்லை. குருதேவா, எதற்காக வேதனையுறுகிறீர்கள்? தாம் இப்போது கர்வம் கொள்ள வேண்டிய நேரமல்லவா? நம்முடைய அசுர குலமானது தாம் கூறிய யோசனையால் இன்று வலிமையை பெறப்போகிறது. சக்ரியா, ஆணையிடுங்கள் அரசே. உடனடியாக பாருபாவை இங்கு வரச் சொல். மைனாவதி, மைனாவதி, என்ன நேர்ந்தது? என்ன நேர்ந்தது? மைனாவதி, எழுந்திரு. பாருபா, ஒரு முக்கிய காரியத்திற்காக நான் இப்போது உன்னை அனுப்புகிறேன். உருவத்தை மாற்றி தெற்கு திசை நோக்கிச் செல். அங்கு ஒரு விஷ்ணுவின் ஆலயம் தென்படும். அவ்விடத்தில் நீ ஒரு பச்சிளம் குழந்தையை வதைக்க வேண்டும். உத்தரவு மகாராஜா. தமக்கு புதல்வி பிறந்திருக்கிறாள். புதல்வியா? இந்த இதை பெற்றுக்கொள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.